Hey guys, welcome to Prinoth Explorer channel. So long back ago. So huge gap க்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம again travel vlog பார்க்க போறோம். So நம்ம எங்க போறோம்? மூணா. ஆமா. So வந்து இப்போ வந்து அடுத்த 3 நாளைக்கு எத்தனை நாள்ப்பா? இப்போ போறது 2 days 3 days ன்னு தெரியல. ஆமா. 2 days பிளான் பண்ணி போறோம். அடுத்த 3 நாளைக்கு வந்து நீங்க மூணார் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ வந்து ரொம்ப 3 மாதம் கேப்புக்கு அப்புறம் நாங்கள் அடுத்து வந்து நம்ம ட்ராவல் போகிறோம். அதுவும் இல்லாமல் லாங் வீடியோவும் நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து போட போகிறோம். சரி, நல்லா சப்ஸ்கிரைப் வந்துட்டு இருக்கு. ஆமாம், ஸோ இந்த டைமில் நல்லா போடணும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஆமாம், உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி, தலை வணங்குகிறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போமா. எப்படி போகிறோம் அப்படின்னா செல்லாக்குட்டி டாமினாரம் சென்னை டு மதுரை கொண்டு வந்தாச்சு. ஒரு நைட் ஃபியூரி இதான் வந்து எங்களோட நைட் ஃபியூரி. ஸோ அதில் வந்து கிளம்பிட்டோம். செல்லக்குட்டியை சென்னையிலேருந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. ஒரு இன்னைக்கு காலைல 5 மணிக்கு இன்னைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு வந்தேன், தூங்கி ரெஸ்ட் எடுத்து இப்போ ஒரு 1:30 மணிக்கு கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து பைக்லேயே வந்துட்டாப்புல வினோத். நானும் லியோவும் வந்து தனியாக வந்துட்டோம். ஆல்சோ வந்து லியோ வந்து பாட்டி தாத்தா கிட்ட ஒப்படைச்சாச்சு. நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். சரி, ஓகே, போகலாமா? பாய். இப்போ வந்து மதியானம் 2 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம், அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஹெல்மெட் முக்கியம் பிகில். நான் போட்டாச்சு, போடுங்க. என்னோட ஃபேவரட் ஹெல்மெட்டை நான் போட்டாச்சு. கிளம்பலாமா? கொண்டு வா, பக்கத்தில் கொண்டு வா, அப்படியே ஜூம் பண்ணுங்க. பைக் ரைட் போகிறது முக்கியம் இல்லை, சேஃப்டியாக ஹெல்மெட் போடணும். ஸ்பீடு 80க்குள்ளே ஒரு 90 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓட்டணும். எப்பேற்பட்ட சிசி வண்டியாக இருந்தாலும் நம்ம ரோட்டுக்கு அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே போனீங்கன்னா பைக்கும் போகும், உயிருக்கு உயிரும் சேதமாகும். இப்போ மதுரையில் வந்து செம்ம வெயில் அடிக்குது. போக கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளம்பலாமா? வாங்க போகலாம். ஸோ லக்கேஜை வந்து நாங்கள் இங்கே வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எந்த ரூட் பிடிச்சி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திரப்பட்டி ரூட்லேருந்து அலங்காநல்லூர் டு வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் ரோடு இதோ இருக்கு பாருங்கள் போர்டு. இந்த பக்கம் போனால் கொடைக்கானல். நம்ம வந்து நேராக இப்படி போகிற இடத்துல வந்து நம்ம பாரதி ராஜா இறந்தார்ல, அவரோட சமாதி இங்கே தான் இருக்குது. மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இப்படி பார்க்கலாம், போகிறவங்க அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தோப்பு வீடு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து மூணார் 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த டேர்னிங் தான் இது. இங்கே ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்டில் கேட்ச் பிடிச்சிட்டாப்புல. அப்படி அவங்களுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு கிளாப்பு மறுபடியும் உழுவுற மாதிரி வச்சுருக்கிறாப்புல. அது எப்படி பாருங்கள். இப்போ பிரீத்தியாக கேக்கு தின்னு என்ன பண்ணாங்கன்னா கேக் சாப்பிடுது. கோதுமை அல்வா வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து கேக்கு மை ஃபேவரெட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் 33 நாளுக்கு அப்புறம் சுகர் சாப்பிட்டோம். அது ஏன்னா நாங்கள் வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கோம். இப்போ என்ன அந்த டயட்டு? இப்போ வந்து தற்காலிகமாக வந்து ஓய்வு எடுக்குது டயட்டு.
அது இங்கே மூணார் வந்து டயட் ஃபுட்டு செய்ய முடியாது. அது எப்படிலாம் சமாளிக்கிறாப்புல பாருங்க. சரி இந்த ஒரு சாக்கா வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை சாப்பிட்டுட்டு இருக்க இவர் முன்னாடியே சாப்பிட்டாரு, அதனால வீடியோ எடுக்கல. நான் கோதுமை அல்வா தான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் டயட்டில் வர்றது தான். கோதுமை கோதுமை அல்வா கோதுமையில் தான் செய்வேன், கோதுமை டயட்டில் தானே செய்வேன், அது கோதுமை தான். அதனால் நான் டயட் அல்வா சாப்பிட்ருக்கேன். நம்ம வந்து இன்னொரு 70 கிலோமீட்டர் வந்து இப்போ டைம் என்ன? 4 மணி 4:15. 4:15 வந்து இன்னும் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 70 கிலோமீட்டர். இப்போது ஒரு 10 கிலோமீட்டர் ரோடு, அதுக்கப்புறம் இன்னொரு 50 கிலோமீட்டர் ஃபுல்லாக மலையிலே ஏறணும். அவ்வளோதான் பாய்ஸ், பாய். ஸோ கைஸ் அவ்வளோதான், ஸ்டாப்பிங் போட்டாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, இதோ கிளம்பிட்டோம். ஃப்ளாஷா? ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ மூணார் நியர்பை ரீச் ஆகிட்டு மூணாருக்கு வந்து மலை ஏற போகிறோம். கரெக்டாக நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்து மூணார் வந்து போயிட்டு இருக்கோம். இல்லை இருந்தாலும் நம்ம வந்து அந்த கிளைமேட்டுக்குள்ளே வந்துட்டோம். கேரளா வாசனை வந்துருச்சு. கேரளாவே வந்துட்டோம். தமிழ்நாடு செக் பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து கேரளா வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ப்ரீக்கு வந்து குளிர்துன்னு சொல்லி ரெயின் கோட் போகிறா. குளிரில் மழை பெய்யுது, போக போக மழை பயங்கரமாக இருக்குது. மேகம்லாம் பாருங்கள். வீடியோ இருக்கும்போது தான் தொப்பையாக கட்டுறது அதை கட்டுறது முந்து கேட்டு இப்படி அசூமில் எடுக்கிறது. இன்னொரு 35 கிலோமீட்டரில் வந்து மூணார் மேலே ஊருக்குள்ளே ரீச் ஆயிரும். ஸோ போகிற வழியிலே கொஞ்சம் மழை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் வந்து மறுபடியும் மதுரைக்கே போகிறேன். இப்போ வந்து வினோத் வந்து ரெயின் கோட் போட போகிறப்பல இங்கே வந்து லொக்கேஷன் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு அருமையாக இருக்குங்க. டடா அடுத்து வந்து நம்மால் அவர் ரெயின் கோட்டு போடுறோம். அவருக்கு மட்டும் தரமானதாக பிராண்டடான நைட் கோட் இந்த ரெயின் கோட் போட்டு, எனக்கு மட்டும் இந்த யூசன் தோல் ரெயின் கோட் எடுத்து எங்கே வச்சுருக்கேன்? என்னோட எடுத்துகிட்டு வரல, வாங்கி கொடுத்தேன்ல. இங்கே நைஸ் கிளைமேட். இன்னும் நம்ம மேலே 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 போக போகிறோம். வாழ்க்கையிலையும் சரி மூணார்லேயும் சரி. எப்படி ஐயோ இது பேச கேட்கும்போது எனக்கே கண்டா இருக்கு. நானும் இந்த இடத்துல ஆக்சுவலி இங்கே நின்னது காரணமே இங்கே ஏதாவது யானைக்குன்னு தண்ணி குடிக்க வரும் இந்த பக்கம்னு பார்த்தோம். வினோத் வந்து X200 Pro வச்சிருக்கனால 100Xல ஜூம் பண்ணோம். ஆனால் பாறாங்கல்ல தவிர X200 Proல ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே பாறாங்கல்லாம் இருந்துச்சா, சரி ஓகேன்ட்டு அங்கே வந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் யானை நினச்சிட்டோம். மேலே இருக்கிற கல் இது வந்து தூரத்துலேருந்து பார்க்க அந்த ஏமாந்துட்டு அவ்வளோதான். இந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குல்ல. இந்த லொக்கேஷன்லாம் நான் ரீல்ஸில் பார்த்ததோட சரி, இப்போதான் நேரில் பார்க்குறேன். செம்மையாகுது, சூப்பராக இருக்கும். காட்டுறவா இந்த மாதிரி குமிழியில் பார்த்தது. ஆனால் இதை விட குமிழியை விட மூணாரில் இது மாதிரி நிறையா இருக்கும்ன்றாங்க. இல்லை குமிழி விட மூணாரில் இது மாதிரி நிறையா இருக்கும். டீயலை இது கிராமம் தானே, குமிழி வந்து டவுன், இப்படி இது கிராமம்.
கடைசியாக நம்ம வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் வெற்றிகரமாக. ஜே காட்டேஜ். நாங்கள் வந்து இப்போது ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சரியான மழை. நான் வந்து குளிச்சிட்டேன். நான் நல்ல பையன். 3 குளிக்கல. நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐயோ வெளியில் இன்னமும் மழை பெஞ்சு தான் இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதோட இன்னைக்கு vlog வந்து கட்டு. ஸோ நாளைக்கு வந்து ரெஸ்ட்டு. ஆமாம் ரெஸ்ட்டு. அதனால தான் நாங்கள் நைட்டு பிளான் பண்ணி வந்தது. நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டது. சாப்பிட்டு வந்து தூங்குறது தான் முதல்ல. நாளைக்கு காலையில் வந்து 9-10 மணிக்கு எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ தான் காலையில் சீக்கிரம் போய் யானை பார்க்கலாம். யானை பார்க்கலாம், பூனை பார்க்கலான்ற. இங்கேருந்து எப்படி போகிறது? மழை பெஞ்சா போக முடியாது தெரியுமா? மழை பெஞ்சா போக வேண்டாம், பார்த்துக்கலாம். பக்கத்தில் வரும்போது கடை பார்த்தோம். அந்த கடையில் போய் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம்ல. வாங்கிட்டு வந்து பொறுமை, நம்ம 2 பேர் தானே இருக்கோம், பொறுமையாக சாப்பிட்றலாம். அதான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னைக்கு vlog வந்து நாங்கள் முடிக்கிறோம். ஸோ அப்படியே நம்ம வாக் பண்ணி போகலாம். அதையும் பார்த்துட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதோட vlog முடிச்சிடலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். எப்படி பாய் சொல்லுங்க. பாய். ஸோ கைஸ், நம்ம வந்து ரூம்ல இருந்து கிளம்பி இப்போ வந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்சல் வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்கோம். டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி இன்னொரு பார்சல் வந்து வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, ஃபுட்டு வாங்குறதுக்கே 1 hour ஆகிப்போச்சு. ஃபுட்டே 1 hour. இப்போ போய் சாப்பிடணுமா? ஃபுட்டு வாங்கிட்டோம். அப்படியே சும்மா அதோ இங்கேருந்து ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்கும். 80 மீட்டருப்பா? 100 மீட்டர் வாங்கிட்டு முனையில் சொன்னல 80 மீட்டர் இங்கேருந்து போய் சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து நைட்டுக்கு டின்னருக்கு ஃபுட்டெல்லாம் வந்து இங்கேருந்து பக்கத்தில் தான் நடந்து போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மழை பெய்யுது. எப்போ வெளியில் போகும் வருவோம் தெரியாது. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இப்போ சாப்பிட்லாம்.